Welcome to the special edition of Pretty Healthy with Preeta. ஒபிசிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டோம். அந்த எபிசோடை நீங்கள் பார்க்கலனா இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்டர் பாலா நம்மளோட இருக்காரு. இந்த ஒபிசிட்டி வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய டாபிக்ங்க. நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நோக்கம். அதனால தான் இதை கண்டினியூ பண்ணுறோம் இந்த எபிசோடை. ஸோ டாக்டர் பாலா, லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட்க்கு சர்ஜரி அப்படின்ட்டு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ப்ரீ சர்ஜரி அவங்க வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடம், நம்ம சர்ஜரின்னு ஒருத்தருக்கு நம்ம சூஸ் பண்ணும்போது அந்த சர்ஜரின்னு வார்த்தை கேட்டாலே அவங்களுக்கு பயமாயிடும். ஸோ அது எந்த சர்ஜரியாக இருந்தாலும். பட் பெரியாட்ரிக் சர்ஜரியும் அதே மாதிரி தான். இது ஸோ சிம்பிள் வே. என்ன சொல்கிறாங்க, ஒரு எர்னியா அப்பட்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் இப்போலாம் பண்ணிட்டு இருக்கோம். லேப்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து அவங்க எழுந்துக்கலாம், உட்காந்துக்கலாம், நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஒரு ஃபியூ டேஸில் 2-3 டேஸில் அவங்க வீட்டுக்கே போயிடலாம் அண்ட் நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒரு பேஷண்ட் அதே மாதிரி பெரியாட்ரிக் சர்ஜரின்னு ஒரு பேஷண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வைங்களேன், தே ஃபீல் மோர் அண்ட் மோர் என்தூசியாஸ்டிக். ஆக்சுவலி பயப்படாம, அதாவது அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் ஃபாலோ பண்ணுற வேண்டியது என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, வி அட்வைஸ் தெம், ஓகே, பி ஹாப்பி, பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். ஸோ கீப் யூ மோட்டிவேட்டட். ஆனால் சர்ஜரிக்கு முன்னாடி யூ நீட் டு லூஸ் சம் வெயிட். லூஸ் சம் வெயிட். ஏன் வி நீட், எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் வேணும். லைக் இவங்கெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நாங்கள் நிறைய பேசுவோம். இது டேரெக்டாக சொல்ல மாட்டோம், நிறைய பேசுவோம். அந்த மோட்டிவேஷன் நம்ம சொல்லும் போது அவங்க வந்து ஓகே, நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு வரும்போது எங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் ஒன்று கிடைக்கும். ஓகே, வெயிட் லாஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தே நீட் டு ஃபாலோ சம் டைப் ஆஃப் டயட் அண்ட் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களால பண்ண முடிஞ்சதை எஸ் தே நீட் டு டூ. ஸோ அதனால ஒரு 1 or 2 kgs கொஞ்சம் லூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு சர்ஜரி பண்ணும்போது வில் பி மோர் ஈஸி. சரி, அதாவது இதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கும். ஒபிசிட்டினால ஃபேட்டி லிவர்னு ஒரு கண்டிஷன் வரும். லிவர் ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது நார்மலாக லிவர் ஸ்பேன் நியர்லி அரௌண்ட் ஒரு 15 centimeters ஃபார் அரௌண்ட் 1 or 2 kgs இருக்கணும்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். ஆனால் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் பி ஒரு மேசிவாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஆப்ரேட் பண்ணுற ஃபீல்டு வில் பி இன்டர்னன்ஸாக இருக்கும். ஸோ அதனால அந்த லிவர் சைட் ஷ்ரிங்கேஜுக்காகவே வி நீட் சம் லோ கேலரி டயட்லாம் கொடுத்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண வைப்போம். ஸோ ஒரு 10 days அந்த மாதிரி நீங்கள் 1 week to 1 weeks to 2 weeks before surgery. And we need to keep them motivated. And before surgery அவங்கள வந்து ஸ்பைரோமெட்ரி பண்ண சொல்லுவாங்க, அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ஏன்னா லங்ஸோட கேவிட்டி பெருசு பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போஸ்ட் சர்ஜரி வந்து அது எல்லாத்தையும் அவங்க திருப்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்கு என்னன்னா, அதுதான் என்னோட அடுத்த கேள்வி ஆக்சுவலி. ஸோ ப்ரீ சர்ஜரி வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. போஸ்ட் சர்ஜரி, அதாவது சர்ஜரி முடிஞ்சு ஒரு 30 days, 60 days, 100 days, அந்த மாதிரி 100 days பிளான் வந்து என்னதான் இருக்கும்? அதாவது எனி டைப் ஆஃப் கேஸ்ட்ரிக்ஸ், அதாவது ஜிஐ சர்ஜரிஸ் ஸ்லோலி ஸ்டார்ட் வித் ஃப்ளூயிட்ஸ். ஃபர்ஸ்ட் லிக்விட் டயட், வெறும் கிளியர் ஃப்ளூயிட்ஸ் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 2 phase ஆஃப் லிக்விட் டயட் இருக்கு. 2 phase, திக் லிக்விட்ஸ் and pure phase சொல்லிட்டு then soft diet, then normal diet. பேசிக்கலி ஒரு பிறந்த குழந்தைக்கு நம்ம கொடுப்போம்ல, அந்த மாதிரி போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி வந்து தாய்ப்பால் ஒரு 6 மாசம் கொடுத்துட்டு 6 monthsக்கு மேல ஒரு ஃபுட் ஆரம்பிச்சு ஒரு நார்மல் ஃபுட், நான்வெஜ் இல்ல வெஜிடேரியன் எல்லாம் திக், அதாவது ஈஸிலி லேட் டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் ஒரு 2 years ஆகும் அப்படின்னா இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இட் வில் டேக் அரௌண்ட் ஒரு 20 days இருந்து 30 days வரைக்கும் நார்மல் ஃபுட் வருது. ஃபர்ஸ்ட் 30 days தான் அது ஸ்லோவா வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண ரீசன் என்னன்னா, கிட்ஸுக்கு ஏன் வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்து பார்த்து ட்ரை பண்ணி, இது புது ஜிஐ சிஸ்டம் இதுக்கு மேலே இருக்கும். இந்த புது ஜிஐ சிஸ்டம்காக அவங்க இந்த அடாப்டபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். லைக் வைஸ் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நொறுங்க தின்றால் 100 வயசு அப்படின்னு சொல்லி சொல்லணும். நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். நல்லா சூ பண்ணி சாப்பிடணும், டைம்க்கு சாப்பிடணும், வயிறை காய வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு இப்பவே தெரியும், இப்பவே நம்ம ஸ்டொமக் ஸ்டார்வ் பண்ண என்ன ஆகும், வி டெவலப் கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஆனால் அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஓகே இந்த சர்ஜரி பண்ணதுனால தான் எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ராங் கன்செப்ஷன் வந்து. ஸோ அந்த ஒரு சர்ஜரி வந்து தே டோன்ட் என்ஜாய் இட். ஆக்சுவலி பேசிக்கலா அதோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ண மாட்டாங்க.
ஸோ லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணி தே கோ ஆக்சுவலி போர் ஆயிரும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால வி கவுன்சில் தெம் தீஸ் ஆர் த திங்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோ. டைமுக்கு சாப்பிடணும், வயிறு காய வைக்கக்கூடாது, தண்ணி நிறையா குடிக்கணும், ஒரு நாளைக்கு மினிமம் ஹைட்ரேஷன் இஸ் மோர். இன்னைக்கு அதாவது ஈவன் தோ ஃபார் நார்மலுக்கு நமக்கும் தேவைப்படுது. போஸ்ட் சர்ஜரி இருக்கிறவங்க 8 to 9 glasses of water குடிக்கணும் டெய்லி அப்படின்னு இது இப்படி கூட சொல்லலாம் மேடம். நம்ம கிளாஸஸ் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆஸ் அ மெடிக்கல் டர்ம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் நம்ம யூரின் பாஸ் பண்ணுறோமோ, ஒரு நாளைக்கு 8 டைம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு டைம் நம்ம பாஸ் பண்ணும்போது மினிமம் 500 to 600 ml ஒருத்தருக்கு வெளியில் வரும், நீராக வெளியில் வரும். ஸோ அந்த நீர் வந்து 8 டைம்ஸ் பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெட்லி 4 liters இஸ் அவுட். இதெல்லாம் இல்லாமல் நமக்கு டைஜஷனுக்கு ஃபுட்டு தேவைப்படும், ஸ்வெட் ஆகுது, ஒர்க்கிங்க்கு, செல்ஸ்க்கு, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மினிமம் 3 to 4 liters இஸ் 100% மேண்டேட்டரி ஃபார் நார்மல் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். நார்மல் ஹெல்த்தி ஹியூமன். இது வந்து ஃபர்ஸ்ட் 100 days பிளான் அப்படின்னு சொல்றீங்க. 100 daysக்கு பிறகு அதாவது இந்த வெயிட் லாஸ் ஒருத்தங்களுக்கு வந்து 30 kilos 40 kilos அந்த மாதிரி இந்த பேரியாட்ரிக் சர்ஜரினால கீழே வந்திருக்கு. அது திரும்ப போடாமல் இருக்க இல்லை டபுள் ஆக்காமல் இருக்க அவங்க வந்து என்ன பண்ணணும்? ஓகே மேடம், இது என்ன மெயின்டெனன்ஸ் என்ன இவங்களுக்கு இந்த பிளான்னு நம்ம சொல்கிறத காட்டிலும் சரி, இவங்களுக்கு வந்து ஒரு 30 days நார்மல் டயட் போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். ஓகே. சாப்பிடக்கூடாது லைக் சுகர் சாப்பிட வேண்டாம்னா எஸ் சாப்பிட வேண்டாம் தான். ஏன்னா வெயிட் லாஸ் பீரியட்ல இருக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் இஸ் அவாய்டபிள். ஓகே சரிங்களா? ஸோ அந்த ஒரு வேண்டாங்கிறது வேணாம். அதே மாதிரி இந்த குளூட்டன்ஸ், அந்த புரோட்டா அந்த மாதிரிலாம் எடுத்து மைதா ப்ராசஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுவும் எடுத்துக்க கூடாது. அண்ட் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாமா, இல்லை எனக்கு நான்வெஜ் சாப்பிடலாமா, இல்லை எனக்கு வந்து என்ன இதெல்லாம் என்ன எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் ஹை கலரி ஃபுட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிலது கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான்வெஜ் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் கேன் பி டேக்கன் போர்ஷன் இன் மாடரேஷன். எஸ் மேடம், அவங்களால அவ்வளோதான் சாப்பிட முடியாது. நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்லையும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் பண்ணக்கூடாது. ஸோ சாப்பிட்ற அளவு அந்த டயட் ரோல் இதை பார்த்துக்கும். டயட் ரோல் இந்த சர்ஜரி பேர் சாப்பிட்ற அமௌண்ட் இது கம்மியாயிரும். எஸ் தே கேன் என்ஜாய் த ஃபுட் வாட் தே லைக். பட் கரெக்டான அதாவது இப்போ நான்வெஜ் பற்றி சில பேர் நான்வெஜ் பிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ் ஃப்ரைடாக எடுத்துக்கிறது இட் ஷுட் பி அவாய்டட். இதே குழம்புல வச்சு எடுத்துக்கிட்டா அகைன் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல்த்தி ஒன் பிகாஸ் அதில் கேலரிஸ் ஸ்டீம்டு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி குக். ஸோ வாட் இஸ் த வே ஆஃப் ஃபுட் டேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு செப்பரேட்டாக இருக்கு. ப்ளஸ் டயட் பற்றி சொன்னீங்க, எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சர்ஜரியிலேருந்து we will make them to walk. We will ask them to go for any physical activity what they like. Okay. Or try to explore. இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணவே இல்லைங்க சார், ரொம்ப வருஷமாக நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் வாட் யூ. நீங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் விளையாண்டுருப்பீங்களா, மறுபடியும் அதை விளையாட ஆரம்பிங்க. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒருத்தருக்கு சைக்கிளிங் பிடிக்கும், ஸ்டார்ட் டூயிங் சைக்கிளிங் ஃப்ரம் 15 days ஆஃப்டர் சர்ஜரி. 3 months மேலே வி அட்வைஸ் டு கோ ஜிம் ஆல்சோ. ஹெவி ஒர்க் அவுட், வெயிட் லிஃப்டிங் கூட இருக்க சொல்லுவோம். இஃப் தே லைக் எவ்ரிதிங், ஸ்விம்மிங், எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் ஹெல்ப் தெம். என்ன அவாய்ட் பண்ணணும்? நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஃப்ரைட் நான்வெஜ் ஐட்டம்ஸ், சுகர், ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரொம்ப ஃபேட்டி ஐட்டம்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு. வேற என்ன அவாய்ட் பண்ணணும்? அது வேற என்ன மாதிரி அவாய்ட் பண்ணணும்? ஒரு லேட் டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்குற மாதிரி இருக்கு. இல்ல எக்ஸசைஸ்ல ஏதாவது அவாய்ட் பண்ணணும் அந்த மாதிரி? அப்படி எல்லாம் கிடையாது. என்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே செய்யலாம். அவங்களால செய்ய முடியுதுன்னா இன்னைக்கு சாப்பிடுறது இவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை பர்ன் பண்ணிட்டே இருக்கணும். சூப்பர். அதை பர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இந்த சர்ஜிக்கலோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த நியூ லைஃப். அதாவது புது லைஃப் ஸ்டைலுக்கு மாற போகுது. புது லைஃப் பர்த் டேட்டே சேஞ்ச் பண்ணுறோம். சூப்பர். இப்போது சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி முடிஞ்சு ஒரு 2 yearsல வந்து டபுள் த வெயிட் போட்டுடும். சில பேருக்கு வந்து இந்த ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் போட இன்ஃபேக்ட் நான் இது கூட கேள்விப்பட்டிருக்கேன், கோவிட் அட்டாக் ஆகிடுச்சு, இல்லை ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகிடுச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன், ஹெல்த் காம்ப்ளிகேஷன். ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவதுங்க, இப்போ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு அப்புறம் வெயிட் போடுறது அதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தா நம்ம என்ன டைப் ஆஃப் சர்ஜரி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம்னு அது ரொம்ப இப்போ டாக்டர்ஸ் ஹஸ் பி வெரி கீன். நம்ம வந்து ஒரு பேஷண்ட் நம்ம சர்ஜரி பண்ண வாட் டைப் ஆஃப் சர்ஜரி, ஒரு ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி பண்ணால் ஒரு 5 to 10 yearsல வெயிட் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இஃப் தே ஆர் நாட் யங் ஏஜ். ஏன்னா யங் ஏஜில் பண்ணும்போது அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் பி ஃபாலோட் லைஃப் லாங். ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்றது 5 to 10 yearsல அமௌண்ட் ஆஃப் இன்டேக் மறுபடியும் ஜாஸ்தியாக இருக்கும், கலரி இன்டேக் மறுபடியும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் 5 to 10 yearsல மறுபடியும் வெயிட் கெயின் ஆவாங்க. இந்த ப்ராசஸ் ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி. இதே தேர் இஸ் a procedure called gastric bypass. இதில் வந்து கலரிஸும் சாப்பிட்ற இன்டேக் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கும் அண்ட் அப்சார்ப்ஷன் பவரையும் 1 to 2% கம்மி பண்ண போகிறது. ஸோ தட் வில் பி கார்டட் ப்ரோக்னோசிஸ் அகைன் ஃபார் வெயிட் கெயின். ஸோ இது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த சர்ஜரி தான் பண்ணுவோம். ஸோ வாட் டைப் ஆஃப் சர்ஜரி we do is more and more important and we give a choice to the patient. The patient doesn't take
டேக் அ சாய்ஸ். ஓகே, கிரேட், சூப்பர். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் த சர்ஜிக்கல். ஸோ வெயிட் கெயின் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ரீசன் இருக்கும். ஓகே, தட் ஹேஸ் டு பி ஃபாலோட் அண்ட் we consider obesity is a chronic cancerous problem மாதிரி. So after surgery நாங்கள் வந்து we'll ask the patient to follow up every 3 months and once, first yearல, and second year 6 months once, and third year on yearly once. And எப்படி ஒரு கேன்சர் பேஷண்ட் has to be followed yearly once, ரெகுலரா they need to okay நீங்க எவ்வளவு கலோரிஸ் சாப்பிடுறீங்க, என்ன டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பியூர் மானிட்டர். how about other complications நான் கேட்ட மாதிரி? சரி, இப்போ வந்து ஒபிசிட்டினால நமக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு, அப்படி ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் லீடிங் எய்தர் டு மார்டாலிட்டி, டெத் வரைக்கும் கொண்டு போகுது. ஆக்சுவலி பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நியர்லி யூஎஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா they have already finished a study in obesity with COVID. நியர்லி ஒபிசிட்டினா இறந்த விதத்தில் எடுத்து பார்த்தோம்னா 50 to 60% are obese actually. Oh God. So there is a clear correlation between obesity and COVID attack. Yes. ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துருச்சுன்னா, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு கோவிட் வரணும்னு அவசியம் கிடையாது. வந்துருச்சுன்னா ஏன்னா ஆல்ரெடி ஒபிஸ் பீப்புள் வில் ஹேவிங் ஸ்லீப் அப்னியா ப்ராப்ளம் இருக்கும், அண்டர்லைங் ஸ்லீப் அப்னியா இருக்கும். அந்த டைம் அவங்களுக்கு லங்ஸ் ஆல்ரெடி வில் பி அஃபெக்டட். ஸோ அந்த அஃபெக்ட் ஆன லங்ஸ் கோவிட் வந்துருச்சுன்னா இன்னும் அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ பீரியாட்ரிக் சர்ஜரி முடிஞ்சு கோவிட் வந்ததுன்னா வாட் இஸ் த என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன த்ரெட்? ஓகே, ஆக்சுவலி பீரியாட்ரிக் சர்ஜரி ஒருத்தர் பண்ணவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா ஆக்சுவலி தே ஆர் சேவ்ட் ஆக்சுவலி. எப்படி, எந்த விதத்தில்? மேடம் வெயிட் லாஸ் ஆக அகைன் த லங்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்பேண்டட். ஓகே, ஸோ அந்த பீரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேஷண்ட்ஸ் 2 பேர்த்துக்கு வீட்டில் அம்மாவுக்கு பண்ணியிருந்தோம், அவங்க சன்னுக்கு பண்ணியிருந்தோம். சன் காட் ஃபர்ஸ்ட் அஃபெக்டட் ஃபர்ஸ்ட், ஹி ரன்ஸ் இன்டர்நெட் ஷாப், அஃபெக்டட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மதருக்கு வந்துச்சு. ஸோ 2 பேத்துக்கும் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் தேவர் ஆக்சுவலி சேவ்ட் பிகாஸ் அவங்க கிராஜுவல் வெயிட் லாஸ் ஆல்ரெடி வந்ததுனால தேவர் அந்த ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அந்த பையன் பார்த்தீங்கன்னா நியர்லி இட் இஸ் 3 to 4 hours ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜிம் எல்லாமே. ஸோ அது லங்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். சூப்பர். ஸோ அதனால ஆக்சுவலி பீரியாட்ரிக் சர்ஜரி ஒபிசிட்டினால இருந்தால் either they go to mortality or hospital duration stage ஜாஸ்தி ஆகுது. பீரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்க ஆக்சுவலி they are actually safe. இதனால எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் வரப்போறது கிடையாது. அப்படியே வந்தாலும் what precautions they should take அப்படின்னா hydration should be normal 3 to 4 liters அந்த இடத்துல 4 to 5 liters எடுத்துக்கணும். பிகாஸ் நார்மல் ஃபீவர் வந்தாலே we ask to talk about hydration. ஒரு ஃபீவர் வந்தாலே ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஹைட்ரேஷன் எப்பவுமே ஜாஸ்தியாக வச்சுக்கணும். வெரி நைஸ். ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த பீரியாட்ரிக் சர்ஜரி முடிஞ்சு எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க? ஓகே மேடம், சர்ஜரி மட்டும் ஆசஸ் நம்ம சொன்ன மாதிரி அதாவது சர்ஜரி மட்டும் ஒருத்தர் டிபெண்ட் ஆயிருந்தா per month 2 to 3 kgs தான் மேக்ஸிமம் அப்படியே கம்மியாகிட்டே வரும். அன்னைக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மந்த் மட்டும் பார்த்தீங்கன்னா it can cross out to 6 to 8 kgs also. Oh, excellent. 6 to 8 kgs also. இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு அது கண்டினியூ ஆகும்? It will go to minimum ஒரு 1.5 yearsலேருந்து 2 years வரைக்கும். ஸோ அந்த 1.5 yearsலேருந்து 2 yearsல அவங்க ஐடியல் டார்கெட் பாடி வெயிட் ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம சர்ஜரி மட்டும் டிபெண்ட் ஆகிருக்கும் போது மேக்ஸிமம் 1 year to 1 yearலேருந்து 1.5 years வரைக்கும் தான் மேக்ஸிமம் வரும், 1.5 years வரைக்கும் தான் வரும். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் டு ரெடியூஸ் ஆகிட்டு இந்த நார்மல் பிஎம்ஐல அவங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. எக்ஸலண்ட். இந்த சர்ஜரி பேரியாட்ரிக் சர்ஜரி, மெட்டபாலிக் சர்ஜரி இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடையாது. அதாவது மீடியாவில் இருக்கிற நாங்களே வந்து கேள்விப்படுவோம், யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணியிருக்காங்க, பட் அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. யார் பண்ணுவாங்க, எங்கே பண்ணுவாங்க, இதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. எதனால அந்த அவேர்னஸ் இல்லை, எதனால இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு டாபிக்? நீங்கள் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்கள் கருத்து என்ன? பீரியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில், அதாவது ஹோலிஸ்டிக் வே ஆஃப் அப்ரோச்சிங் ஆஃப் வெயிட் லாஸ். பீரியாட்ரிக்ஸ் அப்படின்னாலே இட் இஸ் மெயின்டைன்ஸ் ஆஃப் ஸ்டடி அபவுட் ஒபிசிட்டி, அதுதான் பீரியாட்ரிக்ஸ். அண்ட் மெட்டபாலிக் அப்படின்னால் ஒபிசிட்டினால ஏற்படுற வளர்சிதை மாற்றங்கள், அதுதான் மெட்டபாலிக் சர்ஜரி. அப்படி மெட்டபாலிசம் அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு துறை கம்ப்ரைசஸ் ஆஃப் ஒரு பீரியாட்ரிக் நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒபிசிட்டி ரிலேட்டட் சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் அண்ட் ஹூ கோஆர்டினேட்ஸ் அண்ட் அவங்கள வந்து அதே ட்ராக்ல வச்சிருக்க வெயிட் லாஸ் ட்ராக்ல வச்சுட்டு இருக்கிறதுக்கு. பிகாஸ் நிறைய பேர் இந்த சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நல்ல வெயிட் லாஸ் தே ஸ்டார்டட் என்ஜாயிங் லைஃப். அதுக்கப்புறம் திடீர்னு ரிலாக்ஸ் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம போயிருவாங்க. ஸோ அதனால we should have a continuous track and we should always keep motivating. யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ப்ரொஃபைலே வந்து அவங்களோட நேம் போட்டு ஸ்லீப், அதுக்கப்புறம் ரோவன் வை, and psychologists are motivating them to have an Instagram profile. Excellent, because
அப்போதான் வந்து there are so many other people who are watching them, who are motivated by them and they feel responsible to be a role model. So அப்போ வந்து ஒருத்தர் வந்து நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன்னு கை தட்டினா அடுத்த நாள் இன்னும் நல்லா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியும். So this is what psychology is also we advise everyone. So அவங்களுக்கு person to person we advise them in different way. Okay. So but அந்த awareness ஏன் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா surgeons themselves are very very less in Tamil Nadu. எவ்வளவு பேர் இருக்காங்க மேடம்? மேக்ஸிமம் விரல் விட்டு கை விட்டு என்ரோல் ஆகுது மேக்ஸிமம். இந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்லிருந்தேன் as a department ஒரு 8 to 10 members தான் ஓவரால் தமிழ்நாடு ஆசஸ். ஏன்னா பேரியாட்ரிக் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் பேரியாட்ரிக் சர்ஜன் அப்படின்னு சொல்றது 8 to and many surgeons used to do ஒரு இந்த ஸ்லீவ் கேஸ்ட்ரெக்டமி மட்டும் பண்ணுவாங்க ஒரு பர்టిక్యులர் சர்ஜரிஸ் மட்டும். பட் they don't நிறைய பேர் sometimes அதை ஃபாலோ பண்ண முடியாது because they concentrate on other GI surgeries also. they are not specialists because when they have other works நான் இத மட்டும் தான் எங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுனால we have more and more ஒரு பர்టిక్యులர் ஆப்ஷன் எங்களுக்கு அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு ஃபோக்கஸ்டா எங்களுக்கு வர்க் பண்ண முடியும். So for example பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல like there are only 2 members, 2 departments like this. கோயம்புத்தூர்ல ஒரு ரெண்டு டிபார்ட்மெண்ட் and Chennai has little more actually. அவ்வளவுதான். So அந்த மாதிரி தான். So அதனால so only we are able to travel. இப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் என்னோட சென்டர் எஸ்டாப்லிஷ் பண்ணாம இங்க we have centers or hospitals like இங்க சென்னையில we have some centers. இதே இந்த என்னோட சென்டர் we have tie up with many multi-specialty hospitals and like சென்னை, ஈரோடு, சேலம், திருச்சி, மதுரை and basically Coimbatore and Chennai we focus on. Excellent. Because நம்ம எங்க பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்குதோ எங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சோ yes obesity is also getting high. Very nice. So all the very best உங்களோட பிராக்டிஸ்க்கு and உங்களோட பிராக்டிஸ் மீண்டும் நிறைய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க பரவணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த ப்ராக்டிஸ் இந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து என்னோட ஆசை. அண்ட் மை விஷஸ் ஆல்சோ. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டாக்டர் பாலா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ மேடம். ஐ திங்க் பீப்புளுக்கும் நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷன் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் கொடுத்த அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல் அண்ட் ரொம்ப புதுசு வேற. எனக்கே நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நான் கற்றுட்டேன். ஆக்சுவலி மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணி கற்றுக்கிட்டாங்க மேடம். அது ஒபிசிட்டி வந்து எஸ் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க. எஸ் தே ஷுட் நாட் அக்செப்ட் இட். எஸ் வி ஷுட் ஃபைட் பேக். ரைட் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. இந்த வெயிட் லாஸ் அண்ட் ஒபிசிட்டி இந்த ஸ்பெஷல் டாப்பிக்கோட எண்டில் வந்து எனக்கே நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சு கற்றுட்ருக்கேன். ஸோ யாராவது என்கிட்ட இந்த டாப்பிக்கை பற்றி கேட்டால் நானே வந்து சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் ஹேவிங் செட் தட் கரெக்டான பர்சன் கிட்ட போங்க. லைக் டாக்டர் பாலா அவங்க தான் வந்து உங்களோட ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணி உங்களுக்கான தேவையான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் another special episode of Pretty Healthy with Preeta in another very interesting episode. I will see you soon. Bye.